ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது தமிழா ஜீ தமிழில் ஆடியோ படம் தலைமையிலான நிகழ்ச்சி. அதாவது ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய கணவர்கள், அவங்களுடைய மனைவிகள், இதுதான் விவாதம். ஸோ நேரலையில் நடந்ததை நம்ம நம்மளுடைய சேனலில் அந்த தலைப்பு வச்சு நாம் ஒரு விவாதம் பண்ணோம். அதில் நேரலையில் கலந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் முதல் பாகத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான தமிழாவில் வேலையே கட்டிக்கிட்டு ஆகக்கூடிய கணவர்கள், அதற்காக வருத்தப்படும் மனைவிகள்னு வச்சு பண்ணாங்க. அதாவது இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஆனால் நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் வானத்தையே வில்லா வளைச்சாலும், சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சாலும், உங்கள் கல்யாணம் பண்ண உங்கள் பொண்டாட்டியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. எப்படி இருந்தாலும் அவ்வளோதான். போ இப்போ நம்ம மனைவி ரெண்டு பேரையும் சொன்னீங்க, இல்லை மனைவியை மட்டும் பண்ண முடியாது? பொதுவாக மனைவிகள் அவ்வளோதான். மனைவிகள் அப்படிதான். ஒன்றும் சொல்லவே முடியாது. நான் ஒரு இது பார்த்தேன் சார், அடுத்த பிறவில எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. கேட்பாங்க, செகண்ட் சைல்டா இல்ல நீ இந்த ஓஷனே மாப் போடுறியான்னு கேட்பாங்க. டக்குன்னு அவங்க மாப் எடுத்துன்னு கிளம்பி போயின்னு இருப்பாங்க ஓஷனுக்கு. அந்த மாதிரி எப்பயுமே அப்படி. ஒரே ஆள் கூட எவ்வளவு நாள் தாங்க? செகண்ட் குழந்தைக்கா? சரி சரி, ஓகே. நீங்க தப்பு செகண்ட் புருஷனா செகண்ட் மனைவியான்ற மாதிரி போயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு ஏதாவது தோணும் ஜாக். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த ஆப்ஷன்ஸ்ல அதுல ஒரு பொண்ணு கீழே போட்டிருந்தது. அந்த ஆப்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கே கொடுத்துருங்கடா, நான் போய் போட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எல்லாருடைய நிலைமையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர். திடீர்னு உட்கார்றது, திடீர்னு குனியறது. ஃப்ரேம் கரெக்டாக இருக்குது சார். ஸோ அதுதான் மேட்ரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு பொசிஷனில் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்ருக்குமா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம். ஒரே மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தால் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். அதேதான். ஏன்னா நம்ம 10 வருஷம் லவ் பண்ணுறதுனால we change lot of positions. ஸோ சேரே நம்மளால ஒழுங்காக ஒரே மாதிரி போட்டு உட்கார முடியாது. இப்போ இப்படி பேசுகிறாங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு உட்காருவோம். அந்த மாதிரி. அதனால் பேசும்பொழுது இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரம். அதுக்காக நம்ம என்ன ஐயோ ஃப்ரேம் வச்சுட்டாங்க அகராமையாக இருக்க முடியும்? வாங்க போலாம். கதையெல்லாம் ஒரு கதையா எடுத்துன்னு வரீங்க ஜாக்கி ஒருவர். சரியா? சரி. என்ன அப்படின்னா, ஒர்க்கஹாலிக் ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுடைய மனைவிகள் அதை பற்றிய விஷயங்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்கும் பொழுதே என்னன்னா, என்ன மாதிரி இவங்களை நீங்க உருவகப்படுத்துவீங்க அப்படின்னா, நானும் கேட்டுதான் சொல்லுவேன், பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்க அப்படின்ட்டு இருந்திருப்பேன். அது பர்ஃபெக்ஷனா வர வரைக்கும் விட போறது இல்லை நம்மள. இப்ப இந்த ஃப்ரேம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரேமுக்காக நான் இவ்வளவு யோசிக்கிறது யாருக்காக? ஏன்னா ஃப்ரேம் சரியில்லை, இவருக்கு பேச வராது. ஆமா, அதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அது இப்படி நவுத்துறது என்ன, அப்படி நகர்த்துறது என்ன அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜாக்கெட்ல ஒரு 7 பட்டன் இருக்குன்னா அந்த 7 பட்டனும் போட்டா தானே கரெக்டா இருக்கும். ஒன்னு அவுத்துட்டு இருந்தா ஒன்னு அவுத்துட்டு இருக்குன்னு தானே சொல்ல முடியும். இப்போ வெள்ளை ஷீட்ல ஒரே ஒரு இடத்துல புள்ளி இருந்ததுன்னா, கருப்பா இருக்கு, கருப்பு ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம அந்த கருப்பு புள்ளி தானே போவோம். வெள்ளை பேப்பர்ல அவ்வளவு பெரிய வெள்ளை பேப்பர்ல அந்த கருப்பு புள்ளி, அதுதான் நான் சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு நீ மூஞ்சி ஃபுல்லா எங்க வேணாலும் பொட்டு ஒட்டிக்க வேண்டியது தானே, ஏன் இங்க மட்டும் ஒரே ஒரு பொட்டு மட்டும் வைக்கிறோம்? அது மாதிரிதான் அது. என்ன இது இல்ல, பொதுவா கவனத்துக்காக சொல்றேன். பர்ஃபெக்ஷன் அந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அது அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா பாருங்க, இங்க வச்சே பழக்கமான ஒரு விஷயம் தூக்கி இந்த இடத்துல வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நெத்தியில வைக்க சொன்னதே நீ இங்க வச்சேன்னு வச்சுக்கோங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுல கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் நம்மளால ஒரு சங்கி ஒருத்தன் வருவான், இங்க வச்சாதான் நல்லா அங்கேயே உருட்டு அப்படியே உள்ளாரே பூந்துரும் அப்படின்ற மாதிரி. புரியுது. ஆமா. சரி. ஸோ சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்வீங்க அப்படின்னா, ஒரு அம்மாலாம் சொன்னாங்க, குதிரைக்கு லாடம் கட்டுற மாதிரி வேலை மட்டும்தான் சார் இவருக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்தாங்க. இன்னொருத்தவங்க நல்லா சொன்னாங்க, வேலை செய்யறது மட்டும்தான் சார் அவர் வேலையே, வேற எதையும் அவர் வேலையை கன்சிடரே பண்ண மாட்டாராம். அவரு போறது, வேலை செய்யறது, வர்றது, இது மட்டும்தான் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்ப ஒருத்தவங்க, அவங்க ஹெச்ஆர் போல, அவங்களோட குறைமை சொன்னாங்க, அவரு ஹெச்ஆர் தான். நான் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூட வரமாட்டாரு சார். அதுக்கு கூட நம்ம நம்ம அம்மாவோடையோ இல்ல பசங்களோட போக வேண்டியிருக்கும், இல்ல அப்படின்னா மாமியார் மாமனாரோட போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியே தான் ஒரு விஷயத்த பண்றாரே தவிர்த்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூட அவரு வரமாட்டாரு. காக்கா காக்கா படத்துல ஒரு டயலாக் எழுதியிருப்பாரு கௌதமேனன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு இடத்துல திருடங்க, அதாவது கொல்லக்கூட்டக்காரனுங்க, குற்றவாளிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்ப தன்னுடைய டீமை கூட்டின்னு போவாரு. யாரு?
சூர்யா கைஸ் உள்ளார வந்து இருந்தா தீபாவளி இல்லை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு கெட்டு கதரா அப்படியே பிரிஞ்சு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஏன்னா போறதுக்கு முன்னாடியே வந்து இருந்ததுன்னா தீபாவளி, இல்லைன்னா உன்னை நம்பி வந்தோம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்றத இது முன்னறிவிப்பா சொல்லுவார். அதே படத்துல ஒரு டயலாக்ல இவர் வருவார், யாரு கௌதமே நடிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா 100 என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டு வருவாங்க. ஆனா 1 ஃபெயிலியர் ஆயிடும் ஆக்சுவலி, மற்றதெல்லாம் பாஸ். இந்த 1 ஃபெயிலியர் இல்ல, அதே அந்த 1 தான் கடைசி வரையிலும் பேசுவாங்க. அந்த ஆள் சொன்னாப்ல குழந்தை பத்து வர முடியலங்க வேலை, அதுக்கப்புறம் நான் வந்து லீவ் போட்டு 5 நாள், அந்த 5 நாள் கலந்த மயிரே கிடையாது. அந்த குழந்தை பத்தனை ஏன் வந்துட்டு வரல அப்படின்றது ஒரு கேள்வி. அதனாலதான் நீங்க எவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணலாம், அந்த 1 போயிருக்குல்ல, அந்த 1 வச்சுதான் அவங்க கதையை பேசுவாங்க. அதனாலதான் நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், நீங்க வானத்தையே கயிறை திரிச்சாலும் சரி அந்த 1 தான் பேசுவாங்க. நான் பொண்டாட்டிங்கன்னு பொதுவாக சொல்ல, அந்த 1 நீங்க சொன்னதுதான் வெள்ளை பேப்பர்ல ஒரே ஒரு கருப்பு புள்ளி இருந்தா அதுதான் தெரியும், அதுதான் மனநிலையா இருந்துருது. சோ அவர் இந்த ஹெச்ஆர் வந்து இந்த விஷயத்துக்கு வந்தாரு. அதன் பிறகு இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, அதாவது ஃபுல் டைம் வேலை மட்டும் தான் சார் பாத்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னா வேற வேலை ட்ரை பண்ண வேண்டியதானே. அந்த மாதிரி ரொம்ப ஈஸி. சில இடங்கள்ல எனக்கு தெரியல, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கணவர்கள் அப்படிங்கறத ஒரு குறையா சொல்றதெல்லாம் எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த ரிலேட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, டப்புன்னு அந்த அம்மா சொல்றாங்க இதை விட்டு வேற வேலை தேட வேண்டியதானே சார். அதுதான் மேட்ரு. அது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். அது எப்படி கிடைக்கும்? அது ஏன் அவங்க அவங்க என்ன சொல்றாங்க, 25,000 ரூபாய் எனக்கு போதும் சார், நான் அதுல குடும்பம் நடத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா எல்லாமே சொல்றதுக்கு இன்னைக்கான ஒரு வார்த்தை கிடையாது. அது நீங்க காலங்காலத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா. 25,000 நான் குடும்பம் நடத்திடுவேன்னு சொல்றாங்க. குட், வெரி குட். பட் அந்த 25,000 ரூபாய் சம்பளம் எனக்கு போதும் அப்படின்னும் பொழுது அவர் சொல்றாரு, சார் மேனேஜ் பண்ணணும், நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்க வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நான் போக முடியாத ஒரு நிலைமையில இருப்பேன் சார். 45,000 ரூபாய் சம்பளம் இருந்தாதான் வந்து ஓரளவுக்கு வந்து செட்டில்டு ஒரு லைஃபை வாழ முடியும் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு தெரியல. பட் இது நானுமே என் ஃப்ரெண்டுமே ஒரு தடவை பேசியிருக்கோம். அதாவது வாட் டு சே, 6,000 ரூபாய் சம்பளம் வாங்கினப்பையும் என்ன நமக்கு ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் 25,000 ரூபாய் வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய் வாங்குறோம். எவ்வளவு சம்பளம் வாங்கலாம் நமக்கு என்ன அது கரெக்டாவே இருக்குல்ல அப்படின்போது என் ஃப்ரெண்டு சொன்னான், 6,000 ரூபாய் சம்பளம் வாங்குறப்ப என்ன பண்ணிருப்போம், ஒரே ஒரு 150 ரூபாய் சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒரே ஒரு ட்ரெஸ் டாப் எடுத்துட்டு பீச்சுக்கு போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்திருப்போம். அது கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த உடனே என்ன ஆகுது, சரி ஒரு படத்துக்கு வந்து போயிட்டு வந்துருவோமே அப்படின்றது வாரத்துக்கு ஒரு படமா இருக்கிறது, மாசத்துக்கு ஒரு படமா இருக்கிறது வாரத்துக்கு ஒரு படமா மாறுது இல்ல. சத்தியம்ல வாரத்துக்கு ஒருக்கா பாப்கார்ன் வாங்குற மாதிரியான ஒரு விஷயத்த மாத்திக்கிறோம்ல. அந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கோம். லைஃப் ஸ்டைல் மாறும்பொழுது மாறிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீ 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறப்பையும் உன்னோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஏன் சம்பாத்தியத்துக்கு போறீங்க, சின்ன வயசுல நீங்க குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் சாப்பிட்டு இருப்பீங்க, தேன் முட்டாய் சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்குறேன். அது இல்ல, ஏன்னா வளர நீட்ஸ் தேவையா இருக்கு. அன்னைக்கு வந்து 10க்கு 10 கடையில ஒரு ஊத்தாமம் சாப்பிட்டேன், நீ நம்மளால சாப்பிட முடியுமா? அதுக்கேற்ற மாதிரி பரப்பு இலைகள் வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல பைக் இருந்தா போதும்னு நினைச்சோம், அப்புறம் கார் வாங்கணும். கார்லயே வந்து இப்ப ரகங்களா சூத்து உக்காந்தா அது அப்படியே வந்து கழுவி விடுற மாதிரி டாய்லெட் வேணும்லாம். அப்படிலாம் வந்து நீங்க போயிட்டே இருக்கும்போது செலவாகத்தானே செய்யும். கையால கழுவிட்டா பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஒன்று அழுத்துனா ஜப்பான்ல வந்து அதுவே ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் பண்ணி கழுவி விட்டு பவுடர் போட்டு விட்டுருமாமே. இந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த ரேஷஸ் வரக்கூடாது பவுடர் போடுவோம் எல்லாத்துலையும். அந்த மாதிரி அது பின்னாடியே பவுடர்லாம் அடிச்சு இது பொட்டு வச்சு கண்ணாறு பொம்மையே வச்சிருப்போம். இல்லை கண்ணாறு டொக்குன்னு ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு கட்டணும். இந்தியன் டாய்லெட்ல ரெடி பண்ணுவானுங்க அங்கிங்க. மற்ற இடத்துலாம் கழுவி விட்டுட்டு பவுடர் மட்டும் போட்டால் இங்கே நம்ம இதில் ஒரு கண்ணார் போட்டு மாதிரி ஒன்று டக்குன்னு ஒரு சவுண்டு பண்ணி கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம பின்னாடி பக்கம் போட்டோ எடுத்து பார்த்தா அதில் ஒட்டிகிட்டு இருக்கும் கருப்பா டக்குன்னு கண்ணாறு. கண்டிப்பா அந்த மாதிரி. அதனால வளர அது அப்படி நீர் எடுத்தானுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் எங்கள் வாழ்க்கை எடுத்துக்காங்க, ஊருக்கு போனால் அத்தை வீட்டுக்கு போனால் எத்தனை மணி வேணாலும் சாப்பாடு இருக்கும், சாப்பாடு போட்டுருவாங்க. ஒரு பாயை போட்டு தலைவாணி போட்டு படுத்துருவோம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பாயை போட்டு படுக்க சொன்னா படுக்க முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரோம், நம்மளுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் தூக்கம் தேவையா இருக்கு. அப்ப காலையில அவங்க வந்து எங்கத்துல 5 மணிக்கே எழுப்பி டீ கொடுப்பாங்க. பல்லு வலிக்கிறே வேலை, என் கடமை இந்தா டீயை சாப்பிட்டு போட்டு படுத்து தூங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி எழுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் போயிடும். நம்ம அந்த மாதிரி இல்லை. இப்ப போனா என்ன பண்றோம்,
நாம ஒரு ரூமை போடுறோம், 1500 பரவாயில்ல, 2000 பரவாயில்ல, 2500 பரவாயில்ல, ரூமை போடு, நல்லா நிம்மதியாக தூங்குவோம், காலையில் என்னமோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு பொறுமையாக போய்க்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன, 12 மணியாக இருந்தாலும் போய் என்னது ராப்பச்சக்கார மாதிரி வந்து கதவை தட்டி அத்தை கதவை தர அத்தை அப்படின்ற மாதிரி உள்ளார போவோம். இப்போ எத்தனை மணியாக இருந்தாலும் ஊருக்கு போய் ரீச் ஆனதுமே டக்குனு ஒரு ரூமை போட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணி காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே ஃப்ரீயாக எழுந்து சாப்பிட்டுட்டு அடிப்படி இல்லாமல் கையில் நவுந்துச்சா என்ன நடக்குது, ஏன்னா எல்லாத்தையும் மடிச்சு கிடிச்சிலாம் நடுவில் வச்சு அடக்கிக்கிட்டுலாம் படுக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு 7 பேர் வருஷம் படுக்கணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரிலாம் படுக்கணும். அங்க அப்படி கிடையாது, ஜட்டி தெரிஞ்சா என்ன, சைடு தெரிஞ்சா என்ன, போனா வந்தா என்னன்ற மாதிரி நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஷார்ட்ஸை போட்டுட்டு போகலாம், ஜட்டி போட்டுட்டு பல்லு விளக்கிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வரலாம். 2500 அதை செய்யும். இங்க அப்படி கிடையாது, போகும்போதே ஜட்டி பாடி கீடி எல்லாத்தையும் உள்ளார போய் குளிச்சுட்டு தான் நீ வெளியே வரணும். அது நம்ம நேரம் பாரு சனியம் பிடிச்சது அப்பன்னு பார்த்து டம்முன்னு ஜட்டி ஊந்துடும். அதுல போறதுக்கு முன்னாடி அதிகரமாயிடும். வெட்டாகிறது வந்து வேற மாதிரி இருந்தா வெட்டானா பரவாயில்ல, இது நம்ம குளிக்கும் போதே டம்மு நம்ம கண்ணீர் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னா அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் அப்படி எல்லாம் வளரும் போது 25,000 ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது அவர் சொல்றது எனக்கு என்ன அந்த ஒரு பாயிண்ட் நான் நியாயமாகவே கருதுறேன். இவங்க திடீர்னு உங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களே இங்க இப்போ ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணணும் மேடம். சப்ஜெக்டை மட்டும் தான் பேசுறோம், அங்க இருக்கிறவங்களையோ அவங்களுடைய விஷயங்களையோ நம்ம பேசல. இப்படி ஒரு உதாரணங்களுக்கு அதனால நான் கூட நேத்து என்ன சொன்னேன், நானு இதுவே நானா இருந்தா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தேன் நேத்து கூட. ஏன்னா அவங்களே கிடையாது, நாமளா இருந்தா என்னன்றதான் அங்க நம்ம சொல்லணும். புறாவே நம்ம பேசணும். புறாவே வளர்த்துட்டு இருக்காருங்க, என்ன பார்க்கவே மாட்டாருங்கன்ட்டு 10 நாள் புறாவுக்கே சோத்தையும் பீ அள்ளிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி வேணும் போது பொண்டாட்டி என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த ஃபீல் வரும்ல. அப்ப நானா தான் அதுதான் பண்ணுவேன். என்னடா 3ஆம் நாள் ஏதாவது திடீர்னு ஒரு மிட் நைட் மசாலா பார்க்க திடீர்னு பொண்டாட்டி தேவை அப்படின்னும் போது அப்ப போய் புறா பீ பண்ணிட்டு இருக்கோம். இந்த கருமத்துக்கு என்ன மயிருக்கு இதை வளர்த்துக்கிட்டுன்னு தூக்கி போட்டு போவோமா இல்லையா? நான் செய்வேன், மற்றவங்க செய்வாங்களா? நான் அதனால நான் என்னை நான் எப்படி நான் அப்படி என்ன நான் பேசிக்கிறேன். கண்டிப்பா. புரியுங்களா? இப்ப கடைசியில் அவர் என்ன பண்றாரு, புறா ரேசே விடுறது இல்லையா? அவ்வளவுதான். ஏன்னா அந்த புறா விட இந்த அக்க புறா வந்து சரி பண்ணும்போது அதெல்லாம் அங்க ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, முடிஞ்சு. அதுதான் மேட்ரு. சோ இவங்க அந்த சொன்னாங்க மாதிரி உடனே வேற வேலை தேடலாம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே போல இதுல அப்படியே அதுல நடந்ததே அப்படியே நான் பேசல சொல்ல வேணாம் மேடம். நீங்க கலோக்கியில வாங்க உள்ளார நம்ம என்ன ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்கோம். புறாவில இருந்து பீல இருந்து ஜட்டி வந்து தண்ணியில ஓடுறதுல இருந்து எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். நீங்க அப்படியே நம்ம என்ன கல்லுக்கு கல் பண்ணுக்கு பண்ணு அப்படியே போறோம் இல்ல. ஆனா கிராஜுவலா இட்ஸ் கோயிங் ஆப்பன் அப்படியே போயிட்டே அப்படிதான் பேசணுமா? ஏதோ நீங்க பேசுறதே பெரிய விஷயம் மேடம். நீங்க வந்து உங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து எட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. சரி, இப்ப அதெல்லாம் நான் சொல்லணும் சார், அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கிறதுக்கு. சரி விடுங்க, உங்க கதையை எடுத்து நான் வந்தேன்னா அப்புறம் வேற மாதிரி ஆகும். என்னதுங்க வேற மாதிரி தான் ஆச்சே, சொல்லுங்க. வேற மாதிரி 2வது மாதிரி 3வது மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது சொல்லுங்க. சொன்ன அந்த விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். அதுல தெளிவா இருக்கு மேடம். நான் தெளிவா இருக்கேன் சார், நீங்க என்ன குழப்பாம இருக்கிற வரைக்கும் நான் தெளிவா தான் இருப்பேன். ஓகேவா? அதுல நிறைய நேரங்கள்ல இந்த அங்க இருக்கிறவங்களும் மனைவிமார்களும் சரி ஆவுடைய அப்பனும் சரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்க வந்திருக்க வேண்டியது தானே. நான் பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணிருக்கேங்கிற ஒரு விஷயத்த வச்சு சொல்றேன். ஆவுடைய அப்பன் நீங்க எத்தனை எபிசோட் எடுக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா இந்த கேள்வி கேட்கும்போது இன்னைக்கு மட்டுமே ஒரு 8 எபிசோடு எடுக்கணும், 3-4 எபிசோடு ஒரு நாளைக்கு, ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் போவோம். அவங்க அரேஞ்ச் பண்ணி கேள்விகள் பண்ணி அப்படி. அது சில நேரத்துல நைட் 2 மணி வரையும் போவோம். உன் முன்னாடி 6 மணிக்கு வந்து அத்தை பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும்னு சொல்லி நீ எப்படி போவேன்னு கேக்குறேன். சும்மா பேசுறதுக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையிலே சில விஷயங்களை கன்சிடர் பண்ணலாம். என் கூட சாப்பிடணும் இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு முக்கியமான இதுல வந்து ராக்கெட்டு போற இடத்துல வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோ, குழந்தை பொந்ததுன்னு போனா எப்ப விடுவானா? சில வேலைகள்லாம் அப்படிதான் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் பாகுபலி மாதிரி தண்ணியில இறங்கி போயிட்டாருங்க 2015 வெள்ளத்துக்கு. அவரு யாருன்னா பண்றாருன்னா ஹாஸ்பிட்டல் லேப் அசிஸ்டண்டா இருக்காரு. அவரு போகணுமாங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்கும்போது நீங்க போய் தான் ஆகணும். அதை நீங்க ஒன்றும் தடுக்க முடியாது இல்லைன்ற. அதுக்கு ரொம்ப ஆனா உங்களுக்கு காசும் வேணும், புருஷனும் கூட இருக்கணும், தடவை கொடுத்துட்டே இருக்கணும்னா அதுக்கு நாய்க்குட்டி தான் வாங்கி வச்சுக்கணும். கரெக்ட். இதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஜாக்கி, இதெல்லாம் ஓகே. நீங்க சில நேரங்கள்ல அவங்க கேக்குறாங்க இல்லைங்களா, இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம்ல, இதை நீங்க லீவ் எடுத்திருக்கலாம்ல. அப்ப வந்து ஒருத்தர் சொன்னாரு, அவங்க 9 மந்த் பிரெக்னன்ட் போல இருக்கு, அவங்க அம்மா வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில தான் சார் நான் விட்டுட்டேன், அவங்க பஸ்ல போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டாங்க. அவங்களுடைய வருத்தத்தை நான் இங்க குறை சொல்லல.
ஆனா அதற்கு ஈக்குவலண்டா நான் எப்படி கேட்கிறேன் அப்படின்னா, அங்க அவர் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கும் பொழுது இந்த மணிக்கு நீ வந்துதான் ஆகணும்னா அவர் ஆவுடையப்பன் சொன்னாரு. ஒருவேளை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வேற ஒருத்தர் வருவாங்கல்ல, அது வேற. அந்த சிச்சுவேஷன்ல அப்ப என்ன சொல்லுவாங்க வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும் ஆவுடைய பண்ணுக்கு கேள்விகள். அது கேட்கறதுக்கு அந்த நேரத்துக்கு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அதே தாவணிக்கு பின் போட்டா என்ன அப்படின்றது ஒரு கேள்வி வந்து ஆமா இல்ல கரெக்டா. ஆமா நான் ஏன் தாவணிக்கு பின் போடணும்ன்றது இருக்குல்ல. நீ அந்த மாதிரி போட்டுட்டியா, நீ அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கியா, நீ அந்த மாதிரி ஏதாவது பின்னு போட்டிருக்கியா, இழுப்பு மறைக்கிறியா, தாவணியே ஏன் போடணும்னு கேட்பாங்க. ஏன் மேடம் இங்க இருக்கிறவங்க தாவணியே ஏன் போடணும் இங்க ஐயோ இங்க இது என்ன போங்க உங்களுக்கு ஏன் சொல்லுவோம் மாதிரி சரியாவது மேடம். நீங்க எதெல்லாம் வந்து இந்த துரைசாமி சப்பேன்னு ஒண்ணு இருக்கு மேடம். துரைசாமி சப்பே ஆமா, போத்தீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் போனீங்கன்னா அப்படி டம்மாலும் பல்ல ஏறி இறங்கும் பாருங்க, அதுதான் துரைசாமி சப்பே. அதுதான் வந்து அங்க இருக்கிற சரவணா ஸ்டோரு, போத்தீஸு, இது எல்லாத்தினுடைய பொண்ணுங்க ஆம்பளைங்க ஹாஸ்டல் வந்து இந்த சைட்ல தான் வச்சிருப்பானுங்க. ஓகே சார். இந்த காலையில 9 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாடி சரணா ஸ்டோரு, போத்தீஸ், அது இது ஜெயங்கொண்டம் அது ஜெயங்கொண்டம் அது என்னது ஜெயச்சந்திரன், அந்த மாதிரி கடைகளுடைய ஆட்கள்லாம் அங்கதான் வச்சிருப்பானுங்க. ஒரு கொட்டடி மாதிரி இருக்கும். ஓகே. நீங்க அங்காடி தெரு பார்த்திருப்பீங்க, எல்லாம் உள்ளார எல்லாம் ஒரே ஒரு 6 பாத்ரூம் 7 பாத்ரூம் எல்லாம் வருஷம். என் கணவர் வந்து உனக்கு இது படம் உனக்கு கஷ்டமா இருக்கும் நீ பாக்காதரான்னு சொல்லி பார்க்கவில்லை. அப்ப இருந்த கணவர். இப்ப யார் மேடம் பிரிட்ட ரெடி பண்ணிட்டீங்களா? இங்க யாராவது ரெடி பண்ணிட்டீங்களா? கணவர் மனநிலையை சொல்லு. ஓ, நீ அப்ப ஒரு கணவர் இப்போ ஒரு கணவர் எனக்கு பக்குனுச்சு. அப்பல இருந்து இப்போ நம்ம தாண்டா இருக்கிறோம் அப்படின்ட்டு. சரி ஓகே, இருந்துட்டு போட்டா அதுல என்ன இருக்குது. அப்ப என்னாச்சு, அந்த மாதிரியான இடத்துல இருந்து வருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா. எஸ். இது எல்லாமே என்னன்னா இந்த தென் மாவட்டத்துல இருந்து வர்ற பசங்க வேற. ஓகே. தென் மாவட்டத்தில் எல்லாருக்குமே வந்து நம்ம குஷ்பு மாதிரி ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து போட்டு ஆடணும்னு ஆசைலாம். பட் அங்க வந்து கல்யாணமே வேற யாராவது பார்த்தாலே கத்தி கழுத்து வச்சிருவானும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து வளர்க்கப்படுவாங்க. சரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு கிடையாது, அவங்க அப்படிதான் வளர்ந்தாங்க. ஆனா ஆசைகள் எல்லாமே இருக்கும். லாக்மியில வர ஆட்ல வர பொண்ணு மாதிரி அப்படிலாம் இருக்கணும். கூடுமான வர இருக்கிற ஏதோ போட்டு பவுடர் கூட அடிச்சுக்கிட்டு எல்லாம் கிளம்பி வருங்க. 9 மணி கடை திறக்கிறது 8:30 எல்லாம் சாரையா நடந்து வருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு பின்னு, இங்க ஒரு பின்னு. இங்க கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் போனா அந்த பின்ன ஊக்குறதுக்கே அவனுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம். நீங்க இல்ல மேடம் சொல்றேன், அவ்வளவு பின்னு. இங்க அப்படிலாம் பின்ன பாத்துட்டு இங்க திடீர்னு பார்த்தா சேஃப்டி பின்ன கியாகன்னு ஹிந்திலே கேட்கும். ஏதாவது கீழே கொஞ்சம் நம்மளுக்கே இந்த சென்சுரிலாம் ஏதாவது நம்மளே போய் எடுத்து கொடுத்துலாம் மனசங்கலம் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய பண்றாங்க மேடம். இவங்க கீழே குடும்பம் எல்லாமே வந்துருமா ஐயோ ஐயோ அப்படின்னு பதற மாதிரி ஆகுது நம்மளுக்கு. நீங்க ஏன் சார் என்ன பண்றது மேடம், நீங்க அந்த மாதிரி ஊர்ல கூட்டு வந்து நீங்க ஏன் சார் உட்காந்தீங்க, நீங்க ஏன் சார் பாக்குறீங்க, நீங்க ஏன் சார் இதை பண்றீங்க, நீங்க ஏன் சார் பதட்டமா வரீங்கன்னா எனக்கு புரியல. எனக்கு ஏன் பதட்டமா வரீங்க? ஆனா ஒண்ணு மட்டும் மேடம் சொல்லுங்க, அது என்ன ராசின்னு தெரியல மேடம். கன்னிராசி சார். சரி ஓகே, இந்த ஒண்ணு நம்ம வாழ்க்கையில வேணான்னு ஒண்ணு நம்ம நினைக்கிறோம் மேடம், நம்ம வாசல்ல திரும்ப வந்துட்டே இருக்கணும். பஸ்ல ஏறும்போது சொல்லுவோம் சரி ஃபிகர் இது ட்ரெயின்ல இது எத்தனை 12 13 15 கம்பார்ட்மெண்ட் இருக்கும் மேடம். நம்ம ஊர் ட்ரெயின் இங்கெல்லாம் 4 6 தான். 12 17 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். வரும்போது அந்த டிக்கெட் கவுண்டர் ஒண்ணு அப்படி போவோம், சூப்பரா இருக்குன்னு பார்த்தா டம்மு நம்ம பக்கத்துல வரும். இல்ல நம்ம அப்பார்ட்மெண்ட் இப்படி அப்படி போயிட்டு வரும். அப்பார்ட்மெண்ட் பாருங்க, கம்பார்ட்மெண்ட் இப்படி அப்படி போயிட்டு வரும். இதே நீங்க இதுதான் எனக்கு நிறைய. இன்னைக்கு கூட காலைல ஒண்ணு வந்து டைட்டா ஒண்ணு வந்து லெகின்ஸ் ஒன்று பச்சை லெகின்ஸ் போட்டு ஒன்று சின்னதா ஒன்று போச்சு, நல்லாதான் இருக்கு அப்படின்னா அது நீ ஒண்ணு இல்ல ஒரு 2-3 பொருள் 10 வாட்டி இப்படி அப்படி போயிட்டு வருது. என்னன்னு எனக்கு புரியல. நீங்க டக்குன்னு வேற வழி முடியலையே மேடம். சின்ன சைஸ் விட்டு நீங்க வெளில போயிட்டு என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து விளையாடுறதுக்குன்னே வந்து போகணும்னு வச்சுக்காங்களேன். இந்த ஆசையை பத்தி நீங்க சொல்லும் போது ஞாபகம் வந்தது. இப்ப திடீர்னு நிறைய பேருக்கு எப்படி ஒரு ஆசைன்னா அடுத்த பிரிவில இங்க வந்து இங்க இருக்கிற காலேஜ்ல படிக்கணும். இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காகவாது. ஏன்னா ஒரு வாதியருக்காகவே நான் 9th ஃபெயில் ஆனேன். இங்க இருக்கிற பிள்ளைங்க அதுவும் ஐயோ இந்த சம்மர் வந்ததுக்கு அப்புறம். ஆனா ஏன் இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணானே இந்த ஊர்ல தான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா எவ்வளவு குளிர நீங்க பாக்குறீங்களோ அவ்வளவோ வெயில் அவுத்து போட்டு போனா போதும். இது ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணி இதே மாதிரி தான் பண்ணிருப்பானுங்க. நீங்க அந்த இதெல்லாம் படிப்ப 80
ஆமா ஆமா 60s எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு இறுக்கி இது அப்படி ஒரு இறுக்கி அப்படிதான் ட்ரெஸ் பின்னாடிலாம் முடியெல்லாம் போட்டு கையெல்லாம் கடையில நூலை எல்லாம் எடுத்து வந்து பின்னாடி டருன்னு தச்சு இடுப்பை ஒடுக்கி அப்படிதான் பண்ணிருப்பானுங்க. ஒரு கடல வெயில மயிராச்சுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவுத்து போட்டு போடுங்க. வேற ஒண்ணுமே இல்லை, இந்த வெயில் தான் அவங்களை இப்படியான உடைக்கே மாற வச்சிருன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறது. ஐயோ உண்மையிலே பயங்கர நம்ப மாட்டீங்க. 3 மணிக்கு இங்க ஒரு கேள்வி கேட்பான், டிரைவிங் லைசன்ஸ்ல ஒரு கேள்வி கேட்பான். குகையில் நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க டனல்ல குகை. ஓகே ஓகே இல்ல டனல் வந்ததுக்கு அப்புறமே நீங்க வந்து குகைனாலே மறந்துட்டீங்க. குணா டனல்ங்களா? அப்ப டனல்னா கேவுங்கிறது தானே வந்து குகை. அப்ப டனல்னா தமிழ்ல என்ன அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுவும் குகைன்னு சொல்லலாம். ரைட், ஓகே. இப்போ நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க கார் ஓட்டும் போது நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்பான். நம்ம என்ன பண்ணுவான், கார் ஓட்டினா லைட்டை போட்டுட்டு இருப்போம். ஏன்னா ஆமா, ஆப்போசிட்ல வரவனே தெரியணும்னு உன் கருப்பு கண்ணாடி மயிரை கழட்டணும்னுவான். ஏன் அப்படின்னா நீங்க வந்து இந்த சூரியனெல்லாம் இன்னொரு படம் ஒரே மாதிரி வீடு இருக்குமே மேடம், இந்த விண்டேஜ் வீண ஆரம்பிக்கும் மேடம். அது எல்லாமே இந்த இதுல இருந்து வந்துருப்பானுங்க மேடம், வேண்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று, வேண்டேஜ் பாயிண்ட் வேற. இது இந்த படம் வந்து அதே மாதிரி ஒரு படம், அதாவது வீடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அவங்க திரும்ப சுத்தி வருவாங்க. இதுல இருந்து பேர் என்ன, நவகிரகமா சி இந்த இதுல இருந்து வருவானுங்களேங்க, ஏலியன்ஸ் வந்துருப்பானுங்க. அதான் அந்த கதை. இந்த ஊர்ல நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு இது இருக்கும், புகைப்போக்கின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. ஒரு இப்போ உதாரணத்துக்கு நிலக்கரி அனல் மின் நிலையத்துல தெர்மல் ஒண்ணு இருக்கும், 3 கவுண்ட் இருக்கும், அதுல இருந்து புகை போகும் இல்ல. இந்த புகை எப்படி திரும்ப போவீங்க, இப்படி போய் வளைஞ்சு அப்படியே நிக்கும். புகை கலையவே கலையாது மொத்தம், இப்படி அப்படியே நிக்கும். இவங்க வரைஞ்சி வச்சிருக்கானுங்களா இல்ல அது ஃபேக்டரி உண்மையிலே நடக்குதா இல்ல செட்டு வச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தப்ப ஐ எம் ஒண்டரிங் சீரியஸ்லி. ஆப்போசிட்ல பார்த்தா புகை போய் அப்படியே நிக்குது. கரெக்ட். மேகம்லாம் எப்படின்னா இங்க இருந்தே இந்த மேகத்தை புடிச்சிடுற மாதிரி இருக்கும். அது என்ன கரும மயிருன்னு தெரியல, அது ஏதோ அச்சரேக தீர்க்கரேக பூமி வேற சைடு அடிச்சுட்டு சூத்த காட்டின ஒரு பக்கம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்றதுனால அந்த வெயில் வந்து இங்கிலாந்துல நல்லா அடிக்கும் பொழுது இந்த வெயில் இவங்களுக்கு அப்படிதான் ஒண்ணு நடந்து போச்சு. உடம்பே சோப்பா போகுது. சன்பர்ன் எனக்கு வரும் சன்பர்ன்ஸ். வந்துட வேண்டியது இல்ல, ஒரு உண்மையா அதாவது வரும். எல்லாத்தையும் என் பொண்ணு கூப்பிட்டு கேட்கவா சன்பர்ன் வருமா? அது என்ன உங்களுக்கு தான் சொல்லாது. ஒஸ்ட் பிஹேவியரா இருக்கீங்க. சுரங்க பாதையை வந்து குகைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் யோசிச்சேன், கண்டிப்பா இப்படி குகைன்னு சொல்ல மாட்டோமே டனல அப்படின்னு. ஓகே, சோ சுரங்கப்பாதை நாளைக்கு வேற இதே மட்டும் இல்ல, நர்சிங்ல இருந்து புவனால இருந்து ஜிஜே எல்லாருமே போட்டாங்க. இதாவது ஒண்ணு ஏமாத்தி அப்படியே அல்வா கொடுத்து இந்த அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி அல்வா கொடுக்கலான்னு உடமாட்டுறாங்க. யாரும் சரி உடமாட்டுறாங்க, 2 எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. சரி மொக்கம் வாங்கிக்கிறதுக்கு இப்படி படி. சரி எனிவே, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த படத்தெல்லாம் அந்த கார்ட்டூன்லாம் வரவங்களா அந்த மேகலாம் அந்த மாதிரியே இருக்கும். மேகம் மறைஞ்சு வச்ச மாதிரி இருக்கும், கேண்டி மாதிரி காட்டன் கேண்டி மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஊர்ல இந்த மாதிரி வந்து இறுக்கி பண்ண குளிர் காலத்துல கூட ஓகே, வெயில புலம் மயிரும் நீயாவும் அரசாச்சது ராணி மயிராது. அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வைக்கிறவங்க கிட்ட போய் படுத்துருவோம் அன்ட்டு கிளம்பிருக்குங்க. இந்த ட்ரெஸ் இவனும் இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணிருப்பானுங்க. புடம் மயிருன்ட்டு கிளம்பிருங்க எல்லாம். அப்படித்தான் எல்லாம் இதுங்க மாறி இருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா ஐயோ வெயிலாம் வாய்ப்பே கிடையாது. நியூ கேசல் நினைக்கிறேன், கிளம்பிட்டோம் படத்துக்கு. என்ன பண்ண போனவன் ஐயோ சன்னு இருக்கு எனக்கு தெரியும். ஆனா இந்த போறப்ப தெரியல, அதான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி 2 நாளைக்கு முன்னாடி தான் கிளம்பிட்டு வந்துடுது சன்னு இல்லைன்னா 6 மாசம் எங்க போனே தெரியாது. ஊரே இந்த 3 மணிக்கு இந்த மார்கழி மாசத்துல 6 மணிக்கு என்ன எப்படி இருக்கும் எஃபெக்ட், ஒரு மாதிரி அப்படி வெடிஞ்சு இது நாள் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். நாள் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஸோ அது வானா இப்படி வந்ததுன்னா கீழ்ச்சிட்டு அடிக்கும் அந்த வெயில். அப்ப நான் சொன்னேன், கண்ணாடி முதல்ல எட்டு வந்துரு, மறந்துட்டோம். உண்மையிலே அந்த கண்ணாடி போட்டதுனால தான் என்னால் நிம்மதியாக ஓட்ட முடியுது. இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன் பயங்கரமா இருக்கும், கண்ணே போயிடும். அந்த மாதிரியான வெயில் இது.
ஸோ அந்த வெயில் அந்த பொண்ணு இப்போ ஸ்டோரி முடிஞ்சது இல்லையா? இல்ல ட்ரெஸ் ஏன் அதுக்கு ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஏகப்பட்ட பின்ன போட்டுட்டு இருக்கிற ஊர்ல 3 பசங்க யானி வயசு எல்லாம் பீச்சில் உட்காந்துருக்கான். நேரம் 3 வந்தது, டப்புன்னு அவுத்துச்சு, எல்லாத்தையும் அவுத்து போட்டுச்சுங்க, ஜட்டி பாடியோட கிளம்பிச்சுங்க, குளிச்சு. எனக்கு மண்ணுல கால வைக்க முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. மண்ணுல கரையில இருக்கிற மண்ணு சில்லுன்னு இருக்குது, அவ்வளோ இருக்கு. அதுங்க என்னடா அதுல போய் குளிக்குதுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. கண்டிப்பாக. ஸோ எனக்கு திருப்பி இந்த விஷயம் அதுல என்ன அப்படின்னா, நிறைய லாஜிக்கலா இல்லாத மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் சொல்றாங்களோன்னு கூட தோணுச்சு. நான் இவ்வளவு இதுல இருந்துருவேன், இவ்வளவு அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருந்தது. 40,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் திடீர்னு போய் ஏன் 25,000 நான் வாங்கணும்னு யோசிக்கிறப்ப, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு நீ என் கூட இருக்கணும் சார், அவ்வளவுதான். எனக்கு எங்க அப்பா கூட இல்ல, அவர் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு என் குழந்தைகளுக்கு, அதனாலதான் நான் இதை சொல்றேன் சொன்னாங்க மேடம். ஃபினான்ஷியலா எனக்கு பிரச்சனை இல்லைன்னாங்க. நிறைய இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க அதுதான் அவங்களுக்கு நிறைய இருக்கலாம் இல்லையோ, அவங்க ஃபினான்ஷியலா பிரச்சனை போது நீங்க கன்சிடர் பொழுது இல்ல அதுதான். ஆனா அப்படி இருக்கிறவங்கள்ட்ட இவர் சொல்றப்ப வந்து அவங்க என்ன சொன்னாருன்னா, எனக்கு ரொம்ப அது சிரமமா இருக்கு சார், என்னால அது மாதிரி மாற முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அதனாலயே 2வது குழந்தைய வேண்டான்ட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்களாம். எதுக்கு சார் 2வது குழந்தை? நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கே இவர் வந்து இல்லன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் இன்னொரு 2வது குழந்தைய வேற வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? அதனால நான் வந்து அந்த ஒரு விஷயத்தையே நான் யோசிக்கல அப்படிங்கிற அளவுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். see which is valid, பட் நிறைய இடத்துல அது வேலிடானா தெரியல. அதே போல இன்னொருத்தர் வந்து அவங்க மனைவியை நான் விட்டுட்டேன், அவங்க அம்மா வராங்கிறதுக்காக தான் சார் விட்டுட்டு போனேன் பொழுது, கண்டிப்பா ஒரு பிரைவேட் செக்டார்ல கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, ஏன்பா வான்னா வந்துடணும் அப்படின்னும் பொழுது நீங்க அதை மறுதளிக்க முடியாது. உதாரணத்திற்கு நிறைய நேரங்கள்ல எனக்கு லீவ் இருக்கு, சிக் லீவோ இல்ல ரெகுலர் ஆனுவல் லீவ்ஸ் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு காரணம் வந்து வேலிடா இல்லாம என்ன போய் நீங்க சொல்லி லீவ் எடுக்க சொன்னீங்கன்னா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப ஜாக்கி சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாம் லீவு தான் இருக்கடி எடுத்துறாண்டி அப்படின்வாங்க. என்னன்னு போய் அதை சொல்லி லீவ் எடுக்கிறது அப்படின்னு நான், அது எனக்கு வந்து அவ்வளோ அந்த மாதிரி இருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உண்மையிலேயே வந்து அதுக்கு ஒரு வேலிட் ரீசனே சொல்ல முடியாம நான் எப்படி லீவ் எடுக்கிறதுன்னு கேட்கறது ரொம்ப தப்பு. உனக்கு இருக்கிற 2 நாள் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூட லீவ் எடுக்கலாம், அதுக்கெல்லாம் நான் அவ்வளோ யோசிச்சிருக்கேன். உடம்பு அதே மாதிரி ரொம்ப ஜாக்கி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கீங்க, நிறைய இடங்கள் ஒரு விஷயம்னு சொல்றீங்களா, அதுக்காக சொன்னேன். நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கீங்க, நானும் நிறைய கத்துக்கிட்டு உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன். இது என்ன ஒரு இதுன்னே தெரியலம்மா இன்னைக்கு வம்படிக்கிறதுக்கு. அதாவது முடியும் போது என்ன ஒரு மாதிரி மூட் ஆஃபா, ஏன் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இருந்த புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்தேன்னு நினைக்கிறியா? அப்படி ஆமான்னுவா. அப்புறம் இப்படி இருந்தாலும் என்ன இப்படி இருக்கிற அப்படின்னா, இவளுக்கு வந்து ஒரு நீ எப்படி இருந்தாலும் கேள்வி வந்துடும். இல்ல நீ எப்படியுமே எப்பவுமே இதே மாதிரி இருக்கிறதே இல்லங்கிறதா எங்க கேள்வி. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரே பொசிஷன்ல நம்ம என்ன வந்து சாப்பிட்டது கூட ஒரே பொசிஷன்ல பண்ணது கிடையாது. ஐயோ, சாப்பிட்டதுக்கே ஒரே பொசிஷன், எதுக்குமே ஒரே பொசிஷன்ல எல்லாம் பண்ண முடியாது சார், எனக்கு அது புரியுது. சும்மா அந்த ஒரே பொசிஷன் அதேதான். அதுதானே இயல்பு, ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி தானே. ஆமா சார், அதேதான். விடுங்க. இப்ப நான் ஏதோ சொல்ல வந்தேன், இப்ப அதே மறந்து போயிட்டேன். ஜாக்கி கிட்டே இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சிக் லீவ் எடுத்துட்டு நான் வேலை செய்வேன், உடம்பு முடியாம இருக்கும். என்னோட கஷ்டம் என்னன்னா, ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ண முடியாது, முக்கியமாக பீரியட்ஸ் டைம்ல எனக்கு சிக் லீவ் எடுத்துருவேன், ஆனா வேலை பார்ப்பேன். அப்ப இவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நண்பர்களுக்கு நான் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில வாந்தி எடுத்துட்டு வந்து படுப்பா தூங்குவா. சூரியன் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு நிலவும் வந்துடும், அப்பயும் தூங்குவா. போன சூரியன் காலையிலயும் வந்துடும், அப்பயும் தூங்குவா. மத்தியானத்துக்கு தான் எழுந்திருப்பா. 36 hours சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நான் படுத்துருவேன். ஓகேவா? அப்போ ஜாக்கி கேட்பாங்க, ஒன்று லீவ் எடுத்தா லீவுன்னு சொல்லிடு, லீவ் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுறேன்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். இல்லை, அது உண்மையும் கூட. அப்போ அடுத்த வாட்டி உனக்கு லீவ் கொடுக்கும்போதே அவங்க என்ன யோசிப்பாங்க, உனக்கு சுத்தமாகவே எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, போன வாட்டி லீவ் எடுத்துட்டு வரும் சில லீவ் எடுத்துட்டு வேலை செஞ்சிடல, அப்போ இப்போ வேலை செய்யறதுக்கு என்னங்கிற மனநிலை வரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதன் பிறகுதான் அதெல்லாமே நான் நிறைய மாத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். குக்கர் வச்சாச்சா? 7 மணி ஆயிடுது. என்ன ஒர்க் வந்து நான் டெஃபினெட்லி ஸ்டடி பண்ணேன்னா ஐ அம் கோயிங் டு கெட் பிக் ஃபேட் 0 on my test. என்ன பாக்குறீங்க? மட்ரா பாரு, என்ன மட்ரா பத்தியா? நானே வச்சுக்கிறேன் போ.
இல்ல மார்க் எடுத்துட்டு வா, பாத்துருவோம். நீ விட்டு போட்டு நான் பாத்துக்கிறேன். குக்கர் நான் வச்சுக்கிறேன், நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு என்ன டெஸ்ட், நாளைக்கு என்ன டெஸ்ட்? சயின்ஸ், அதுக்கப்புறம் டிசைன் அண்ட் டெக். சயின்ஸ் டிசைன் இதுக்கப்புறம் வர டேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோம். 3 நாள் லீவ்ல நாளைக்கு இப்ப படிக்கலனாலும் முட்டை விட்டுருவாளாம். அதுதான் நீ பண்ணு. நான் ஐ நோட் இட் அண்ட் டேக் இட். போமா போய் படி. நான் ஒன்னு அதுக்கு கூப்பிடல, நான் உன்னை ரிமைண்ட் பண்றதுக்காக கூப்பிட்டேன். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஓகே ஐ வில் மேக். பாவமா அத்தக்காரி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிற பாரு அப்படியே. நாங்களாவது பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டாதான் நடக்கும். நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ணலாமே, உனக்கு எல்லாம் நடக்குது. போடா சொல்றதுக்கு இல்ல. ஓகேவா? சரி, வந்தவங்களை அப்படியே வணக்கத்தை சொல்லிடலாங்களா? 30 நிமிடங்கள் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீரோட்டம் போலாடும் ஆசை கனவுகள் ஊர்கோலம் ஆனந்தம் ஆடும் நினைவுகள் பூவாகும் காதல் தெய்வம் நான் வாழ்த்தும் காதலில் ஊறிய தாகம். படு சொல்லுங்க, பேருங்களாம் படிச்சுட்டு வாங்க அப்படியே. ஸோ ஆனந்தி, ஜிஜே, அமுதன், ஆர் பன்னீர்செல்வன், ரம்யா, லோகேஸ்வரன், ராஜி கார்த்திக், குரோம்பே சுவாமிநாதன், அனிதா, ஜோதிலக்ஷ்மி, சங்கீதா, பிரபு, ஃபாத்திமா நசீர், என் ஸ்ரீவர்சன், ஃபாத்திமா அபு, அன்னலக்ஷ்மி மேலே போயிடுச்சு சார். அன்னலக்ஷ்மி, நஸ்ரீன் ஃபர்ஹான், கௌரி செழி, சங்கீதா சண்முகம், கார்த்திக் சி, புவனா பாலகணேஷ், வெங்கடேஷ் எம், ரம்யா, அப்படியே கீழே வந்தோம்னா லோகேஸ்வரன், ரத்தி எம், மாரீஸ்வரன் அண்ட் லவ் போயம்ஸ். அப்படி கீழே வந்தா நம்ம இலங்கேஷ் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு. ராஜாராம் பரந்தாமன், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அமுதன் எப்பவும் போல இந்த கந்தர்வ குரலோன்னு அந்த தேன்கொழி அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. ரம்யா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க, அதே அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குரோம்பே சுவாமிநாதன் சொல்லியிருந்தாரு, சுதாமா யார் என்ன சொன்னாலும் இந்த கவின், இலங்கேஷ், கீர்த்தி இவங்களாம் தானே அடிக்கடி என்ன ஏதாவது சொல்றவங்க, சொன்னாலுமே சுதாமா ஆல்வேஸ் எ குயின். நீங்க ஒரு பட்டை தீட்டிய வைரம், அது என்றும் ஜொலிக்கும். அதாவது இதுல கவின், இலங்கேஷ், கவினி, இலங்கேஷ், அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, கீர்த்தி. இதுல என்னன்னா, இது யாருமே பார்த்தது இல்லை, இந்த லெவல்ல தான் பார்த்துருக்காங்க. பட் கீர்த்தி பழகிருக்கு, அவளுக்கு தெரியும்ல, அதனால. ஆனா பாரு சார் இன்னும் நம்மளை பார்த்ததே கிடையாது, ஆனாலும் பாரு எப்படி பக்காவா நிற்கிறாரு பாரு உங்க கூட. தேங்க்யூ சார். அதேதான். ஓகேவா? சரி, நம்ம வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். வித்தவுட் ஃபெயில் அது புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ப்ளீஸ். சங்கீதா பாலகுருவும் வந்திருக்காங்க. நான் சங்கீதா பாலகுரு பேர் படிச்சேனான்னு தெரியல. ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. அண்ட் குக் வித் கோமாளி சீசன் 6 பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவக்சன் சொல்லியிருந்தாரு. ஓகே இல்லை ஸ்ரீவக்சன், நம்மளுக்கு அது மாதிரி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதுதான் ஒன்றும் இல்லை, காட்டுன்னு ஒரு சீரீஸு 4 எபிசோட் பண்ணி அதை வாரத்துக்கு 1 பண்ணணுன்றதுக்கு இன்னமும் பண்ணாமல் இருக்கிறோம். அதை கண்டிப்பாக பண்ணிடணும் இந்த வாட்டி. சரி பாப்பா, நேர்மைன்மை தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அண்ட் நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க, பேக்கரி திறந்ததும் போதும் பன்னு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க. அந்த மாதிரி கேமரா ஒர்க் பார்த்துக்கிறதும் போதும், ஃப்ரேம் சரியில்லை, அது சரியில்லைன்னு ரொம்ப படுத்துறீங்க ஜாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வாழல வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும். அதுதான். அதே அவங்களே தான் சொல்லிருக்காங்க, சுதா மேம் ஸ்பைடர் படத்துல வர்ற சுடலி ஃபீமேல் வெர்ஷன் பார்த்துக்கங்க. அத சொல்லிட்டு நான் அப்படியும் பண்ணுவேன், அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. இஃப் த ஹஸ்பண்ட் டஸ் 25K salary job, then still there will be complaints. அதான் போகத்த பையன் 25,000 தான் வாங்கியிருக்கான், பாரு அப்படி வாங்கியிருக்கான் இப்படி வாங்கியிருக்கான், அப்புறம் அதே வயதான் இப்படி பேசும். அததான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நம்மளுடைய அந்த வாண்ட் எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களோட அந்த சேலரி லிமிட்ல வந்தாலுமே நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன். இத சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற அவங்க சொல்றாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அது ஒரு கட்டத்துல நீ போனாலுமே பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துரும்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட்
எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூற விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.